வணக்கம் மக்களே, நேற்று ஆப்பிள் 2 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. iPhone 17e அப்புறம் வந்து iPad Air M4. ஸோ இந்த வீடியோவில் அது ரெண்டில் என்னென்ன அப்கிரேட் இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு iPhone 17e பற்றி பார்த்துடலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் 16e இருந்து எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் டிசைன். ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் பிளாக் ஒயிட் பழசு மாதிரியே இதுலையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷனலாக சாஃப்ட் பிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு புது கலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 16e நம்மளுக்கு மேக்ஸேஃப் இல்லை, அது ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 17e அதை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 15 வாட் வரைக்கும் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா இதில் எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் 6.1 சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே, சேம் ரெசல்யூஷன் தான். பட் இங்கே என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ பழைய ஜென்ரேஷனை விட 3 டைம்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய லீக்ஸில் டைனமிக் ஐலண்ட் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் கடைசியில் வராதுன்ற மாதிரி லீக்ஸ் வந்துச்சு. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாச்சு தான் இருக்குது, டைனமிக் ஐலண்ட் இல்லை. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, சேம் iPhone 16e இருக்கிற மாதிரியே. பெர்ஃபார்மன்ஸ்க்கு A19 சிப் கொடுத்துருக்காங்க, நம்ம iPhone 17ல பார்த்தா அதே சிப் தான். பட் என்னன்னா ஒரு GPU குறை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா சேம் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா 16e கொடுத்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 2xல ஆப்டிகல் குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் பெரிய அப்கிரேட் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போர்ட்ரேட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா 16e வந்து வெறும் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் போர்ட்ரேட்ல டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த 17e ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பெட்டை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்த போர்ட்ரேட் டெப்த் வந்து ஒர்க் ஆகுது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் சேம் அதே 12 மெகா பிக்சல் 16e பார்த்த கேமரா தான். ஸோ எந்த அப்கிரேடும் இல்லை. 17ல பார்த்த மாதிரி சென்டர் ஸ்டேஜ் கேமராவும் இதில் கிடையாது. USB Type C கொடுத்துருக்காங்க, சேம் USB 2.0 தான். செல்லுலார் மோடமிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க C1ல இருந்து C1Xக்கு. இது இன்னும் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ வழக்கம் போல இதுலேயும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும். ஆக்ஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் 65,000ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னன்னா 128 கிடையாது, பேஸ் வேரியன்ட் 256 GB. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ரீ புக்கிங் மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெலிவரி மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறாங்க. அடுத்ததா iPad Air ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க M4 சிப்பை வச்சு. ஸோ போத் 11 inch and 13 inch ரெண்டுமே அவைலபிள். ஸோ அந்த M4 சிப்பை வந்து M3 கூட கம்பேர் பண்ணோம்னா 30% ஃபாஸ்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. M1 கம்பேர் பண்ணும்போது 2.3 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸுமே சேம் ஸ்பேஸ் கிரே, ப்ளூ, பர்பிள், ஸ்டார்லைட், இந்த 4 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. கனெக்டிவிட்டிக்கு N1 சிப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து Wi-Fi 7, Bluetooth 6 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுலேயே செல்லுலார் மாடலில் C1X சிப் கொடுத்துருக்காங்க 5G சப்போர்ட்டுக்கு. இதில் ரன் ஆகக்கூடிய OSன்னு பார்த்தோம்னா iPadOS 26 கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், எல்லா OS பற்றியுமே. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா Wi-Fi வேரியன்ட் 11 inch 128 GB வேரியன்ட் பார்த்தோம்னா 65,000 வச்சிருக்காங்க. இல்லை ஒருவேளை செல்லுலார் வேரியன்ட் வேணும்னா 80,000 வச்சிருக்காங்க. ஸோ இந்த iPhone 17e அப்புறம் iPad Air M4 இது ரெண்டையும் ஆப்பிள் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சில ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு வாங்கி ரிவ்யூ பண்ணணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா சீக்கிரமாக வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம்.